World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நெக்ஸ்ட் ராசியான விருச்சிக ராசிக்கு பலன் சொல்றதுக்காக நம்ம தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயிலே ரொம்ப மூத்த பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா மனதளவுங்க அவங்க எப்பவுமே நம்மளுக்கு எல்லாருக்குமே குழந்தைதான். சோ திருமதி சிவபூங்கதி அம்மா அவர்களை விருச்சிக ராசி இந்த குரு பயிற்சிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக வரவேற்கிறேன். வணக்கம் அம்மா, நீங்க சொல்லுங்க. குருவே துணை, குரு வாழ்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பேச போறது குரு பயிற்சி பலனை பத்தி பேச போறோம். சோ இந்த குரு பயிற்சி பாத்தீங்கன்னா யாருக்கு ரொம்ப சிறப்பா இருக்குன்னா உண்மையிலே விருச்சிகத்துக்கு தான். டாப் 10 முதல்ல நம்ம விருச்சிகத்தை தான் சொல்லலாம். சோ இவரு பாத்தீங்கன்னா நான் பேச போறது இப்ப விருச்சிக ராசி. சோ இது வரைக்கும் அஷ்டமத்துல இருந்து பாகிஸ்தானத்துக்கு வர்றாரு. எப்போ அப்படின்னா 2/6/26 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 1:50 வர்றாரு. சோ எப்பவுமே குரு பாத்தீங்கன்னா ஒரு வருஷ காலம் ஒரு ராசியில இருப்பாரு. ஆனா இந்த அவர் பாத்தீங்கன்னா உச்சத்துக்கு வந்தாலும் 3 ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு. சோ ஒரு குரு ஒரு வருஷத்துல 3 ராசிக்கு பயிற்சி ஆனாருன்னா அந்த வருஷத்துல நாட்டுல மக்கள் கூட்டமா இறப்பாங்கன்னு சொல்லிட்டு காலவேதான புக்ல பாத்தீங்கன்னா மூல நூல்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சோ கண்டிப்பா நடந்தே இருக்கு. இப்ப நம்ம சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா யூபில ஐயா சொன்ன மாதிரி படகு விபத்துல ரொம்ப நடக்கும் அப்படின்னு சொன்னாரு. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல யூபில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய படகு விபத்து நடந்து ஒரு அம்மா கூட பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய கட்டி பிடிச்சு அந்த பாடி எல்லாம் எடுத்தாங்க இல்லையா. சோ அதுக்கப்புறம் இப்ப போன வாரத்திலயும் ஒரு படகு விபத்து நடந்தது. சோ இது நிறைய ஒரு வருஷத்துல 3 ராசிக்கு பயிற்சி ஆனார்னா இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்றது ஒரு இது. சோ இப்ப நம்ம பாத்தீங்கன்னா குரு பயிற்சி அடுத்தது பார்த்தா 31/10/26 தான் அதிசாரமா போறாரு நம்மளுடைய சிம்மத்துக்கு. சோ அடுத்தது மறுபடியும் 24/1/27க்கு மீண்டும் வக்ரத்துக்கு வந்துடுறாரு, கடகத்துக்கு வந்துடுறாரு. சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் பேச போறது நம்மளுடைய விருச்சிக ராசி. சோ விருச்சிகம் அப்படின்னாவே எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ விருச்சிகமா அப்படின்னு. ஏன் அப்படின்னு தெரியல. ஏன்னா அது காலத்துக்கு 8ஆம் இடம்ன்றதுனால அது பயப்படுறாங்க. ஆனா உண்மையிலேயே 12 ராசியில பாத்தீங்கன்னா அதோட பேரே பாத்தீங்கன்னா விருச்சகம் அப்படின்றதுதான். சோ நாமெல்லாம் விருச்சிகத்தை தேடி போறோம். ஒரு விருச்சக மரம் அப்படின்றத தேடி போறோம். ஆனா அவங்க ராசிலேயே விருச்சகம் வச்சிருக்காங்க. சோ விருச்சகம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி. சோ இவங்க பாத்தீங்கன்னா என்னுடைய ஆராய்ச்சியில நான் நிறைய பார்த்திருக்கேன். விருச்சிக ராசிக்காரருக்கு தான் பாத்தீங்கன்னா அரசாங்க துறையிலயும் சரி நிறைய பெரிய பெரிய இடத்துல இருக்கிறது, நிறைய வசதியா இருக்கிறது எல்லாமே விருச்சிக ராசி தான். ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. சோ ஆனா என்னன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே மனசுல ஒரு துக்கம் இருந்துகிட்டே இருக்க, ஒண்ணுமே இருக்காது. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கு, அவ்வளவுதான். சோ இப்போ விருச்சிகம் அவருக்கு அஷ்டமத்துல இருந்து பாக்கியத்துக்கு வராரு. சோ அவருடைய ராசியை பாக்குறாரு. என்னன்னா உச்சம் பெற்ற குரு நீச்சம் பெற்ற சந்திரனை பார்க்கிறார். சோ ஆனா உச்சம் பெற்ற குரு நீச்சம் பெற்ற சந்திரனை பார்த்தாலும் நம்மளுடைய ஜோதிட விதி பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒரு உச்சம் பெற்ற குரு நீச்ச கிரகத்தை பார்க்கும்போது நீச்ச பங்க ராஜயோகம் தான். சோ ரொம்ப சிறப்பா இருக்கும். சோ இவர் முதல்ல எங்க வராருன்னா புனர்பூச நட்சத்திரம் தான் பயணிப்பாரு. சோ அது அவங்களுக்கு 2-5 கூடிய பாவத்தை தான் தொடர்படும். சோ இந்த டைம்ல அவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு குடும்பம் அமையிறது, அதே மாதிரி நல்ல ஒரு அவங்களுடைய முன்னோர்கள் சொத்து ஏதாவது வர வேண்டியது இருந்தா கண்டிப்பா வரும். அதே சமயத்துல அவங்களுக்கு ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ்ன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுவும் இவங்க பக்கத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வு இருக்கு. இதெல்லாமே விருச்சிகத்துக்கு கண்டிப்பா நடக்கும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் பூச நட்சத்திரத்துக்கு பயணிக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா அப்போ 3ஆம் பாவம் 4ஆம் பாவம் அதனுடைய லிங்க்ல தான் அவர் பயணிப்பாரு. சோ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை தேடுறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டிங் இவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். சோ இவங்களுக்கு அதே சமயத்துல பாத்தீங்கன்னா தந்தையின் உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி இடமாற்றம் கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கும். அது வீடு மாற்றமா இருக்கலாம், இல்ல வேலை மாற்றமா இருக்கலாம், இல்ல வெளியூர் வெளிநாடு போகலாம். சோ கண்டிப்பா இவங்க சொந்த ஒரு இடமோ ஒரு வீடோ கண்டிப்பா இவங்க இந்த குரு பயிற்சியில கண்டிப்பா வாங்குவாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அடுத்தது நம்ம குரு பகவான் ஆயில்ய நட்சத்திரத்துல பயணிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 8-11 தொடர்பு வரும். சோ அந்த 8-11 தொடர்பு வரும்போது பாத்தீங்கன்னா இவங்க ஏற்கனவே நம்ம சொன்ன அவங்களுடைய முன்னோர்களுடைய கோர்ட்டு கேஸ் போட்டிருந்தாங்கன்னா, ஏன்னா 8னாவே ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் நடக்கும். சோ அது இவங்களுக்கு ஏன்னா 11 தொடர்பு வரனால கண்டிப்பா அது ஜெயிக்கும். இவங்களுக்கு முன்னோர் சொத்து கண்டிப்பா இவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எங்கேயாவது ஏதோ ஒண்ணு ஏதாவது நகை பணம் ஏதாவது நம்மளுக்கு கொடுக்க வேண்டியவங்க இருந்தாங்கன்னா அது கண்டிப்பா
கண்டிப்பா இந்த டைம்ல யாருக்காவது கடன் கொடுத்து இது வரைக்கும் வரல அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில அது வந்துடும். அதே மாதிரி ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸ், ஏதோ ஒரு நகை எங்கேயோ வச்சுட்டு இது வரைக்கும் காணோம் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த குரு பயிற்சியில இவங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரத்துல பயணிக்கும் போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதை இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிடும், கண்டிப்பா அது கிடைக்கும். சோ இவங்களுக்கு கண்டிப்பா ஒரு வேலை மாற்றம், இடம் மாற்றம் இருக்கு. அதே சமயத்துல இவங்களுக்கு வந்து 5ஆம் இட தொடர்பு இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் குழந்தை எதிர்பார்த்து இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் இயற்கையாவே நல்ல ஒரு குழந்தை பிறக்கும். சோ அதே மாதிரி குடும்பம் அமையும். இவங்களாம் வந்து கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இவங்க வந்து என்ன வழிபாடு பண்ணா இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னா ஜீவ சமாதி வழிபாடு. அது கூட எப்ப பண்ணணும்னா அதாவது வியாழக்கிழமை இல்லைன்னா திங்கட்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை இந்த டைம்ல ஜீவ சமாதி வழிபாடு பண்ணிட்டு அதாவது டைமண்ட் கற்கண்டு இதை தானம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். சோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஐயா ஏற்கனவே 90 மார்க் கொடுத்திருக்காரு. உண்மையிலேயே இது 90 மார்க் தான் இது. ஏன்னா இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி பாத்தீங்கன்னா 2, 3, 4, 5, 8, 11 இந்த பாவங்கள்ல தொடர்புலதான் இந்த ஒரு வருஷ காலம் அவங்களுக்கு போயிட்டு இது எல்லாமே பணபரஸ்தானம். சோ இந்த குரு பயிற்சி உண்மையிலேயே 12 ராசியில விருஷகத்துக்கு தான் வந்து நல்ல ஒரு ஜாக்பட் ராசியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா ராசி. இது வரைக்கும் எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தேடி வரும். சோ குரு உச்சம் பெற்று உங்க ராசியை பார்க்கறது உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.